எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சொல்லுங்களா? சரி, இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ளார போயிடலாமா? ஒரு ஊர்ல ஜெரின்னு ஒரு அண்ணா இருந்தாங்க. இந்த ஜெரி அண்ணனோட லைஃப் பாத்தீங்கன்னா எப்பவுமே பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா தான் இருக்கும். அன்னைக்கு என்ன பிரச்சனைனா, ஜெரி அண்ணன் நிறைய பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கினனால கடன்காரங்க எல்லாம் ஜெரி அண்ணன் கிட்ட என் கடனை எப்ப திருப்பி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் போன் மேல போன் போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஜெரி அண்ணனுக்கு அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லி மீள முடியாதனால என்ன பண்ணாங்க, ஒரே சேட் ஆகி சரி நம்ம பிரச்சனையெல்லாம் சரி நம்ம போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு கூட ஏதாவது பிரச்சனைனா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தானே சொல்லுவீங்க. அதே மாதிரிதான் இந்த ஜெரி அண்ணனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்களா, ஏய் ஜெரி, எங்களுக்கே நிறைய பிரச்சனை இருக்கு, நீ என்ன உன் பிரச்சனையெல்லாம் எங்க கிட்ட கொண்டு வந்து சொல்லி எச்சா எங்களை இன்னியும் ஸ்ட்ரெஸ்குள்ளார டென்ஷன் ஆக்குற, போய் வேலையை பாரு அப்படின்னு ஜெரி அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுமா பண்ணாங்க, ஜெரி அண்ணனோட பிரச்சனையெல்லாம் கேட்க அண்ணன் சொல்றது எல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து கேட்டுட்டு என்ன பண்ணுனாங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜெரி அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் இப்படி ஜெரிக்கு பிரச்சனையாமா எங்க கிட்ட வந்து சொன்னான்னு சொல்லி ஏளனமா கிண்டல் பண்ணி பேசினாங்க. இது என்ன ஆச்சுன்னா, நாளடைவுல அண்ணனுடைய காதுக்கு தெரிய வரும்போது, ஐயோ நம்ம தோழர்களே நம்மளை பத்தி இப்படி நமக்கு ஒரு பிரச்சனைன்னு போய் அவங்க கிட்ட சொல்றோம், ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்மளை இப்படி கேலியும் கிண்டலுமா பண்ணி பேசிட்டாங்களேன்னு அண்ணனுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு செல்லங்களா. உடனே அண்ணன் என்ன பண்ணாங்க, சரி நம்ம போய் ஒரே தலை வலிக்குது, போய் ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல உள்ள டீ கடைக்கு போய் இந்த ஜெரி அண்ணா என்ன பண்றாங்க, டீ குடிக்கிறாங்க. டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அண்ணனுக்கு மறுபடியும் அந்த தலைவலி போகவே இல்லை. அப்ப என்ன ஆச்சுன்னா, அங்க லக்கி தாத்தா ஒருத்தர் வராரு. இந்த லக்கி தாத்தா என்ன பண்றாரு, ஜெரி அண்ணன் பக்கத்துல போய் உட்கார்ந்து, தம்பி உனக்கு என்னப்பா கவலை, நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உடனே இந்த ஜெரி அண்ணன் சொல்ற, என்ன தாத்தா பண்றது, என் வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு, என்ன செய்யறதுன்னே தெரியல தாத்தா, அதனால மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு இந்த ஜெரி அண்ணா ரொம்ப சோகமா அவருடைய கவலையெல்லாம் இந்த தாத்தா கிட்ட சொன்னார். அப்ப இந்த லக்கி தாத்தா என்ன தெரியுமா பண்ணினாரு, சரி நான் ஒண்ணு சொல்றேன், நீ அதை செய்யறியா அப்படின்னு கேக்குறாரு. சொல்லுங்க தாத்தா, செய்யறேன் அப்படின்னு இந்த ஜெரி அண்ணா சொல்லினாங்க. உடனே இந்த தாத்தா என்ன சொன்னாரு, நீ போய் ஒரு கிளாஸ்ல தண்ணி கொண்டு வா, அது கூட சேர்த்து உப்பும் கொண்டு வா அப்படின்னாங்க. இந்த அண்ணன் போய் எடுத்துட்டு வந்தாங்க. அப்ப அந்த தாத்தா சொல்றாரு, இந்த தண்ணியில ஒரு ஸ்பூன் உப்பை கலக்கு அப்படின்னு. இந்த ஜெரி அண்ணா என்ன பண்ணாங்க, அந்த தண்ணியில ஒரு ஸ்பூன் உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாங்க. அப்ப தாத்தா சொல்றாரு, நீ இந்த தண்ணிய குடி அப்படின்னு. இந்த அண்ணன் குடிக்கிறாங்க. குடிச்சோடனே ரொம்ப உப்பு, அந்த தண்ணிய வாயிலேயே வைக்க முடியல, உப்பு எப்படி இருக்கு, ரொம்ப கரிக்குது செல்லங்களா. உடனே இந்த அண்ணன் என்ன பண்ணிட்டாங்க, அந்த தண்ணிய கீழே துப்பிட்டாங்க. உடனே தாத்தா சொல்றாரு, லக்கி தாத்தா சரி வா என் கூட வான்னு சொல்லி பக்கத்திலேயே ஒரு லேக் இருக்கு செல்லங்களா, அந்த லேக்குக்கு கூட்டிட்டு போய் அங்கேயும் இந்த உப்பை கலக்குறாங்க. கலக்கி இப்ப இந்த தண்ணிய குடி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த அண்ணா என்ன பண்றாங்க, ஜெரி அண்ணா அந்த தண்ணியை குடிக்கிறாங்க. தண்ணி ஒன்னும் உப்பு கரிக்கல, அது நார்மலா தான் இருக்கு. அப்போ இந்த தாத்தா என்ன சொல்றாருன்னா, நீ அந்த தண்ணி அந்த டம்ளர்ல எப்படி அந்த டம்ளர் வந்து சின்னதா இருக்கோ அதே போலதான் மனிதர்களுடைய இருதயமும் சின்னதா இருக்கு, மனிதர்களோட அன்பு சின்னதா இருக்கு. நீ எத்தனைதான் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு போய் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாலும் அவங்களுடைய அறிவு அந்த டம்ளர் மாதிரிதான் சின்னதா தான் இருக்கும். ஆனா இந்த லேக்ல பாரு, இந்த லேக் எவ்வளவு பெருசா இருக்கு, இதுல நீ அந்த உப்பை கலந்த உடனே அது எப்படி அதோட அது கரிக்கிற தன்மை இதுல இல்லைல்ல, அதே போலதான் நீ இந்த உன்னுடைய கவலைகள் எல்லாம் நீ கடவுள் கிட்ட சொல்லும் போது அவருடைய மனசு பெருசா இருக்கு. இந்த லேக் எப்படி பெருசா இருக்கோ அதே போல அந்த கடவுளுடைய அன்பும் பெருசா இருக்கு, அவருடைய அறிவும் பெருசா இருக்கு. நீ அவர்கிட்ட சொல்லு ஜெரி, அவர்கிட்ட சொல்லும் போது உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் அவர் தீர்ப்பாரு அப்படின்னு இந்த லக்கி தாத்தா சொன்னாங்க. உடனே இந்த ஜெரி அண்ணா யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா தாத்தா, நீங்க சொன்னது சரிதான், என்னுடைய பிரச்சனைய நான் யார்கிட்ட சொல்லணும்னு தெரியாம இவ்வளவு நாள் இருந்திருக்கேன், நான் தவறான செயலை செஞ்சிருக்கேன் தாத்தா, இனிமேல் நானு என்னுடைய
பிரச்சனைகள் எல்லாமே நான் கடவுள்கிட்ட சொல்றேன் தாத்தா. எனக்கு ஒரு நல்ல ஒரு அறிவு நீங்க சொல்லி கொடுத்திருக்கீங்க தாத்தா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு இந்த ஜெரி அண்ணன் சொன்னாங்க செல்லங்களா. பாத்தீங்களா என் அன்பு செல்லமே, உங்க கவலை எல்லாம் இன்னிலிருந்து ஏசப்பா மேல வச்சிருங்க செல்லமே. ஏசப்பா மேல வைக்கும்போது ஏசப்பா உங்களை ஏளனமா பேச மாட்டாரு, உங்களை போன்னு கூட சொல்ல மாட்டாரு, உங்களை அன்பா நேசிப்பாரு, உங்களை விசாரிப்பாரு, உங்களை மார்போட இறுக பிடிச்சுக்குவாரு செல்லமே. எப்படி உங்க அம்மா உங்களுடைய கவலையில நான் இருக்கேன் கூட அப்படின்னு உங்க அம்மா எப்படி உங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்றாங்களோ, அதே போல ஏசப்பா உங்களை ரொம்ப விசாரிக்கிற தேவனா இருக்கிறனால உங்க கவலை எல்லாத்தையும் இந்த நாள்ல இருந்து ஏசப்பா மேல வச்சிருங்க. சரியா செல்லமே? சரி, இந்த நாளுக்கு உண்டான வசனத்தை நம்ம பாத்திரலாமா? நம்மளுடைய பரிசுத்த வேகதாமத்துல கூடயும் ஒரு வசனம் இருக்கு. என்ன தெரியுமா? அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பாத்தீங்களா எவ்வளவு அழகான ஒரு வசனம் பாத்தியா செல்லமே. இன்னிலிருந்து உன் கவலையெல்லாம் எஸ்ஸப்பா மேல வச்சிருங்க. சரியா? அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றீங்களா? சொல்லலாமா? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. சூப்பரா இருக்கா செல்லமே இந்த வசனம்? இந்த வசனத்தை மறக்காம மனப்பாடம் பண்ணுங்க. சரியா? இன்னிலிருந்து உங்க கவலைகள் எல்லாம் யாரு மேல வைக்கிறீங்க? ஏசப்பா மேல வைக்கிறீங்க. ஏசப்பா மேல வைக்கும் போது ஏசப்பா உங்களை எப்படி பார்ப்பாரு? உங்களை எப்படி வைப்பாரு? உங்களை அன்பா நேசிப்பாரு, உங்களை மார்போட அணைச்சுக்குவாரு. சரியா செல்லமே? நாளைக்கு அக்கா உங்களை நைட் 8 o'clock வந்து பாக்குறேன். பாய், குட் நைட்.